Hello guys, this is Super Mr. K and welcome back to my channel. இந்த வீடியோவில் நம்ம எம்பி மீடியா சர்வரை பற்றி பார்க்கலாம். இதை பற்றி தான் நம்ம ஆல்ரெடி போன எபிசோடில் பார்த்துட்டோம்னு கேட்டிங்கன்னா எஸ், இது வந்து ஒரு கண்டினியூ எபிசோடு அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இந்த இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போனால் எம்பி மீடியா சர்வரை இப்படி ஒரு சர்வரை நீங்கள் உங்கள் ஃபோனில் டெடிகேட்டடாக செட் பண்ணி மற்ற டிவைஸில் கனெக்ட் பண்ணி பார்க்கலான்றத பற்றி பார்க்கலாங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட லேப்டாப்போ பிசியோ இல்லைன்னா உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோன் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகுங்க. So yeah, we just begin the video. ஸோ கைஸ், உங்களுக்கு நான் இப்போ டேப் எடுத்திருக்கேன். இப்போ அந்த டேப்பில் தான் நம்ம வந்து எம்பி மீடியா சர்வரை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி செட்டப் பண்ணி ரன் பண்ண போகிறோம். உங்கள் கூகுள் குரோமில் போய்ட்டு இப்போ நீங்கள் ஜஸ்ட் எம்பின்னு டைப் பண்ணிக்கோங்க. லைக் இது முன்னாடி நம்ம பிசியில் பண்ண மாதிரியே ஃபஸ்ட்டில் அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சைடில் அந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட்ஸ்னு இருக்கு இல்லையா, அதை இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். போன வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம என்னோடய பிசியில் இன்ஸ்டால் பண்ணுறதுனால விண்டோஸை கிளிக் பண்ணிடும். ஆனால் இந்த இதில் நம்ம ஆண்ட்ராய்டு தான் சூஸ் பண்ணணும். ஆண்ட்ராய்டு கீழே போனீங்கன்னா உங்களுக்கு அதர்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டுன்னு இருக்கும். அதை நான் இப்போ கிளிக் செய்கிறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பேஜுக்குள்ளே வரும். இதில் வந்து நார்மலாக ஃபஸ்ட்டு இன்ஸ்டாலேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெண்டாவது இது பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஆன் பீட்டா இருக்கும். நீங்கள் இன்ஸ்டாலேஷன் ஆன் பீட்டான்றதை கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது ஜஸ்ட் டெஸ்டிங்கில் இருக்கிறது. அது உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. மேலே டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் ஏபிகேன்னு இருக்கு இல்லையா, அதை ஒரு வாட்டி கிளிக் செய்யுங்க. இதை கிளிக் செய்யணும் உங்களுக்கு இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணுவான்னு கேட்கும். ஜஸ்ட் டவுன்லோட் கொடுத்துருக்கேன். நான் ஆல்ரெடி இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இப்போதைக்கு நான் கேன்சல் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் இந்த இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க கைஸ். ஜஸ்ட் வெளியே வந்துட்டு ஓகே கைஸ், நம்ம இன்ஸ்டால் செஞ்சோன்னே நம்மளோட எம்பி மீடியா சர்வர் ஆப் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டேப்பில் இருக்குது பாருங்கள். அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் கிளிக் செஞ்சுக்கிறேன். பர்மிஷன்லாம் கேட்குது. கேட்குற எல்லாத்துக்குமே அளவு கொடுத்துக்கிறான். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா யூ கேன் கனெக்ட் டு எம்பி சர்வர் பைன்னு போட்டு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குது இல்லையா, இந்த ஐபி அட்ரஸை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஓகே, இப்போ நான் ஓப்பன் இன் ப்ரௌசர்ன்றதை கிளிக் செய்கிறேன். எந்த ப்ரௌசரும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் க்ரோமை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே கேஸ், க்ரோமை சூஸ் பண்ணணும். இப்படி தான் வரும். வெல்கம் டு எம்பிடியா. ப்ரிஃபரன்ஸ் டிஸ்பிளே லாங்குவேஜ்னு இருக்கு இல்லையா, அதை நம்ம கிளிக் செஞ்சுட்டு இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். யூசர் நேம் கேட்குது. இது நான் சும்மா டெமோ போசணும். நான் இப்போ சும்மா டெமோன்ற ஒரு யூசர் நேம் க்ரியேட் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு உங்களுக்கு என்ன தந்தோ அதை செட் பண்ணிக்கோங்க. கொடுத்து கண்டினியூ கொடுத்து ஓகேவா. இதுதான் இன்ஸ்டாலேஷன் செட்டப் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி என்னோடய லைப்ரரியை இந்த மூவிஸில், அதாவது என்னோடய டேங்கில் வச்சுக்க மூவிஸை எப்படி நான் இப்போ லைப்ரரியில் ஆட் பண்ண போகிறேன்னு பார்ப்போம். இப்போ பென் லைப்ரரின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கண்டென்ட் டைப் மூவிஸ் வச்சுருக்கேன். அதனால் நான் இப்போ மூவிஸ்க்கு டிஸ்பிளே மூவிஸ்னு ஓப்போம். ஃபோல்டோ லொக்கேஷன் நான் இப்போ எந்த இடத்துல இந்த மூவிஸ்லாம் வச்சுருக்கணும், அந்த ஃபைலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீடைரக்ட் பண்ணி விடணும். நான் இந்த இடத்துல ஜான்விக் கலெக்ஷன் போட்டு அதை வச்சுருக்கன்றதுனால அப்படியே நான் கொடுத்துட்டேன். நான் ஓகே கொடுப்பேன் டேஷ். ஓகே, இந்த லைப்ரரி செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டாடேட்டா டவுன்லோட் பண்ணுறதுக்கோசம் கேட்குது லாங்குவேஜ். நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா கொடுக்கலாம், இல்லை உங்களுக்கு வேணான்னு நீங்கள் விட்டுடலாம் கைஸ். ஓகேவா. நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜில் இங்கிலீஷ் கொடுத்துக்கிறேன். கண்ட்ரி இந்தியா சூஸ் பண்ணிக்கிறேன். லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த லாங்குவேஜில் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணணும்னு கேட்குது. இது வந்து நீங்கள் தமிழ் கொடுத்தீங்கன்னா கூட தமிழ் டவுன்லோட் ஆகுங்க. அவ்வளோதான். இந்த செட்டிங்ஸ்லாம் உங்களோட ஆப்ஷன்ஸ். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துட்டேன். இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். லாங்குவேஜ் கண்ட்ரி எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு கொடுத்துருக்கேன். ரிமோட் ப்ராக்டிஸ் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். அக்செப்ட் பண்ணிட்டு திருப்பி நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே ஃபினிஷ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டேப், அதாவது இப்போ சர்வர் ஆக்ட் ஆகுது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன் பண்ண சொல்லுது லோக்கல் ஹோஸ்ட். நம்ம டெமோ இது பண்ணலாம். டெமோ கொடுத்துட்டு நம்ம போட்ட பாஸ்வேர்டை கொடுத்துட்டு சைன்இன்ற பட்டனை கொடுத்துடலாம். கொடுத்துட்ட உடனே என்னோடய ஃபோனில் இருக்கிற அந்த மூவிஸ், ஜான்விக் மூவிஸ் கலெக்ஷன் பண்ண சாப்டர் அது எல்லாமே அதில் ஆட் ஆகிட்டு பாருங்கள். 4 3 2 1 இந்த மூவிஸை கிளிக் பண்ணிங்கனாலும் இது 4 பாட்டம் வரும் கைஸ். இப்போ நம்ம டேப்பில் இது செட்டப் பண்ணிட்டாச்சு. இப்போ நம்ம என்னோடய ஃபோனில் போயிட்டு இந்த எம்பி மீடியா சர்வரை டவுன்லோட் பண்ணி எப்படி பார்க்கலான்றத வந்து நான் பார்க்க போகிறேன். ஸோ வாங்க கைஸ். ஸோ எம்பி ஃபார் ஆண்ட்ராய்டுன்ற ஆப்பை நான் ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். நீங்களும் இந்த ஆப்பை ப்ளே ஸ்டோர் வந்து மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க கைஸ். இப்போ நான் அந்த ஆப் உள்ள போகிறேன். ஓகே எஸ், இந்த மாதிரி தான் வரும். வெல்கம் டு எம்பி. நான் நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் செஞ்சுக்கிறேன். ஓகே, இந்த இப்போலாம் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கேட்குறாங்க. ஆனால் நமக்கு இப்போ அது தேவையில்லை. அதனால் ஸ்கிப் பண்ண இருக்கு இல்லையா, அதை நான் இப்போ செஞ்சுக்கிறேன்.
இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஐபி அட்ரஸ் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்னோடய போர்ட். இது நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, அதாவது இது நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, இந்த ஐபி அட்ரஸ் முக்கியம் நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுன்றதுல வந்து உங்களோட ஐபி அட்ரஸை டைப் பண்ணணும். இது உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, அந்த ஐபி அட்ரஸ் தான். அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய ஐபி அட்ரஸை என்டர் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே கேஸ், என்னோடய ஐபி அட்ரஸை என்டர் பண்ணால் போட்டு வந்ததுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு. இப்போ நான் கனெக்ட்ன்றதை கிளிக் பண்ண உடனே என்னோட லோக்கல் நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகி இருக்க அந்த லாகின் ஐடிஸ் காட்டுது பாருங்கள், டெமோன்றது. அதை நம்ம ஜஸ்ட் கிளிக் செஞ்சுட்டு அதோட பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுத்துட்டேன். நான் வச்சுருக்க அந்த மூவிஸ் கலெக்ஷன்ஸ்லாம் இப்போ என்னோடய ஃபோன்லேயும் வந்து, அதாவது இதெல்லாம் என்னோடய டேப்பில் இருக்கிற மூவிஸ் அது என்னோடய ஃபோனில் வருது. லைக் இதே தான் உங்களோட லேப்டாப்பில் வேணாலும் இந்த ஐபி அட்ரஸ் மட்டும் நீங்கள் தூக்கி போட்டு பார்க்கலாம். அண்ட் டிவிலனா கூட எம்பியான ஆண்ட்ராய்டுன்னு இருக்காத நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இதை பற்றிலாம் நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம் கைஸ், எப்படி ஒரு யூசர் ஐடி க்ரியேட் பண்ணுறது, அண்ட் அது இதுக்கு எப்படி பர்மிஷன் கொடுக்குறது, எப்படி டிவியில் இன்ஸ்டால் பண்ணுறது, உங்கள் பிசியில் எப்படி இந்த சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறதுலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் அந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். நான் லாஸ்ட்டாக கூட கொடுக்குறேன் ப்ரீவியஸ் வீடியோ, இந்த மீடியா சர்வர் ப்ளேலிஸ்ட்லாம் கொடுக்குறேன் கைஸ். ஸோ யா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.